வணக்கம். நீலாம்பிகை அம்மையாரோட வடசொல் தமிழ் அகரவரிசை சுருக்கம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பாஸ்கரன். பாஸ்கரன் அப்படின்னா பகலோன். பாஸ்கரன்னா பகலோன். இதில் பாஸ்கரன் அப்படிங்கிறது வடசொல், பகலோன் அப்படிங்கிறது தமிழ்ச்சொல். பிசாசு அப்படின்னா பேய் அழகை. பேய் அழகை. பிச்சை பிச்சை இது எல்லாம் இறப்பு ஐயம். இறப்பு ஐயம். பிடிவாதம் அப்படின்னா விடாப்பிடி. பிடிவாதம் அப்படிங்கிறதே வடசொல், தமிழ்ச்சொல் விடாப்பிடி. பிதா அப்படின்னா தந்தை, தகப்பன், அத்தன். பிதானா வடசொல், அதுக்கு நேரான தமிழ்ச்சொல் தந்தை, தகப்பன், அப்புறம் அத்தன். பிதிராட்சிதம் அப்படின்னா முன்னோர் தேட்டம். முன்னோர் தேட்டம் தான் பிதிராட்சிதம், முன்னோர் தேட்டம். பிதிர்கடன் அப்படின்னா மூதாட்கள் கடன். மூதாட்கள் கடன், தென்புலத்தார் கடன் தான் பிதிர்கடன் சொல்லியிருக்காங்க. பிந்தம் அப்படிங்கிறது சிதைவு வேறுபாடு தான் பிந்தனம், சிதைவு வேறுபாடு பின்னம். பிரகடனம் அப்படின்னா விளம்பரம். பிரகடனம் அப்படிங்கிறது விளம்பரம். பிரகாசம் அப்படின்னா ஒளி, துலக்கம், வெளிச்சம் தான் பிரகாசம். பிரக்கினை அப்படிங்கிறது உணர்வு. பிரக்கினைனா உணர்வு. பிரசங்கம் அப்படிங்கிறது விரிவுரை. பிரசண்ட மாருதம். பிரசண்ட மாருதம் அப்படின்னா பிரசண்டா மாருதம் அப்படிங்கிறது பெரும்புயல், பெருங்காற்று தான் பிரசண்டா மாருதம். பிரசங்கம் அப்படின்னா விரிவுரை. பிரசவம் அப்படின்னா பிள்ளை பேரு கரு உயிர்ப்பு தான் பிரசவம். பிரசாதம்னா கடவுளுனா, தேவனுனா, தேவனுனா, படைப்பு, அருள், இது எல்லாமே பிரசாதம். கடவுளுனா, தேவுனா, படைப்பு, அருள். பிரச்சாரம் அப்படின்னா பரப்புதல். பிரசாரம் அப்படிங்கிறது பரப்புதல். பிரசித்தி அப்படின்னா வெளிப்படை, அறிவிப்பு, புகழ் பரவல் தான் பிரசித்தி. பிரசுரம் அப்படிங்கிறது வெளியீடு. பிரசுரம்னா வெளியீடு. பிரசுரம். பிரசங்கம் அப்படின்னா விரிவுரை. பிரசங்கம்னா விரிவுரை. பிரகாசம். பிரகாசம் அப்படிங்கிறது ஒளி, துலக்கம், வெளிச்சம். பிரசாதம் அப்படின்னா கடவுளுனா, தேவுனா, படைப்பு, அருள். பிரச்சாரம் அப்படின்னா பரப்புதல். பிரசித்தி அப்படின்னா வெளிப்படை, அறிவிப்பு, புகழ் பரவல். பிரசுரம்னா வெளியீடு. பிரதட்சிணம் அப்படிங்கிறது பிரதட்சிணம் அப்படின்னா வலம் வருதல். பிரணவம் அப்படின்னா ஓங்காரம். பிரணவம் அப்படிங்கிறது ஓங்காரம். பிரதானம் அப்படின்னா முதன்மை, சிறப்பு, இதுதான் பிரதானம், முதன்மை, சிறப்பு. பிரதினா படி. பிரதி அப்படிங்கிறது படி. பிரதிகூலம் அப்படின்னா மாறுபாடு, எதிர். மாறுபாடு, எதிர் தான் பிரதிகூலம். பிரதிக்கிணை அப்படிங்கிறது உறுதி, ஆணை, மேற்கோள் தான் பிரதிக்கிணை. உறுதி, ஆணை, மேற்கோள். பிரதிஷ்டை அப்படின்னா நிலைபெறுத்தல். பிரதிஷ்டைங்கிறது நிலைபெறுத்தல், கோயில் கொள்ளுவித்தல். பிரதிஷ்டை அப்படிங்கிறது நிலைபெறுத்தல், கோவில் கொள்ளுவித்தல். பிரதிதினம் அப்படிங்கிறது நாடோறும், ஒவ்வொரு நாளும் தான் பிரதிதினம். பிரதிநிதி அப்படின்னா ஆணையாளர். பிரதிநிதினா ஆணையாளர். பிரதியுபகாரம். பிரதியுபகாரம் அப்படின்னா கைமாறு. பிரதி உபகாரம் அப்படிங்கிறது கைமாறு. பிரதிவாதி அப்படின்னா எதிர் வழக்காளி தான் பிரதிவாதி. பிரதேசம்னா இடம். பிரதாபம் அப்படிங்கிறது அறிவித்தல், வெளிப்படுத்தல் தான் பிரதாபம். பிரத்தியஷம் அப்படிங்கிறது கண்கூடு, தெளிவு தான் பிரத்தியஷம். பிரத்தியேகம் அப்படின்னா தனிமை. பிரத்தியேகம்னா தனிமை. பிரபஞ்சம் அப்படிங்கிறது உலகம். பிரபந்தம் அப்படின்னா நூல், நூற்றெகுதி. பிரபந்தம் அப்படி நூல், நூற்றெகுதி தான் பிரபந்தம். பிரபல்யம் அப்படிங்கிறது புகழ், முதன்மை, சிறப்பு தான் பிரபல்யம். பிரபாவம் அப்படின்னா புகழ், பெருமை. பிரபு அப்படின்னா பெருந்தகை, பெருஞ்செல்வன், தலைவன். இது பிரபு. பெருந்தகை, பெருஞ்செல்வன், தலைவன். பிரம்மச்சாரி அப்படிங்கிறது மனமாகாதவன். பிரம்மச்சாரினா மனமாகாதவன். பிரம்மா அப்படின்னா நான்முகன். பிரமாணம் அப்படின்னா அளவை, தலைமை, மேற்கோள், ஆணை, கட்டளை தான் பிரமாணம். பிரம்மாண்டம் அப்படின்னா பேருலகம் தான் பிரம்மாண்டம். பிரமித்தல் அப்படின்னா மலைத்தல், திகைத்தல், மருளல் தான் பிரமித்தல். மலைத்தல், திகைத்தல், மருளல். பிரமை அப்படிங்கிறது மயக்கம். பிரமைனா மயக்கம், அறியாமை. பிரமோற்சவம் அப்படிங்கிறது பெருவிழா. பிரயத்தனம் அப்படின்னா முயற்சி. பிரமோஷனம்னா பிரமோற்சவம் அப்படிங்கிறது பெருவிழா. பிரயத்தனம் அப்படிங்கிறது முயற்சி. பிரயாசை அப்படின்னா முயற்சி, வருத்தம், பாடு, உழைப்பு, தொல்லை தான் பிரயாசை. பிரயாணம் அப்படிங்கிறது பயணம், வழிபோக்கு, வழிச்செலவு, செலவு தான் பிரயாணம். பிரயோசனம் அப்படின்னா பயன். பிரயோசனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்களா, பயன். பிரலாபம் அப்படிங்கிறது புலம்பல். பிரலாபம் அப்படின்னா ப்ராப்ளம் அப்படின்னா புலம்பல்.
பிரலாபம் அப்படின்னா புலம்பல். பிரவர்த்தி அப்படிங்கிறது முயற்சி செய்கை தான் பிரவர்த்தி. பிரவேசம் அப்படின்னா நுழைவு முயற்சி. பிரவர்த்தி அப்படின்னாலும் முயற்சி செய்கை. பிரவேசம் அப்படின்னா நுழைவு முயற்சி. பிரளயம் அப்படின்னா அழிவு காலம், உலக ஒடுக்கம். வெள்ளம் தான் பிரளயம். அழிவு காலம், உலக ஒடுக்கம், வெள்ளம். பிரகாரம் அப்படின்னா கோயில் சுற்று. பிராணவாயு அப்படிங்கிறது உயிர்காற்று, உயிர்வழி, உயிர்ப்பு தான் பிராணவாயு. உயிர்காற்று, உயிர்வழி, உயிர்ப்பு.